நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் ஒட்டுவதற்காக சீமான் வீட்டுக்கு சென்ற காவல்துறையினருக்கும் அங்கு இருந்தவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை. எனவே சீமான் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்ற சம்மனுடன் அவரது வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றனர். சீமான் வீட்டின் வாயிலில் அவர்கள் சம்மனை ஒட்டினர். ஆனால் அங்கிருந்த சீமான் வீட்டு உதவியாளர் சுபாகர் அந்த சம்மனை கிழித்தெறிந்தார். பின்னர் அவர் வீட்டின் உள்ளே சென்றார். இதுகுறித்து கேட்பதற்காக காவல்துறையினர் வீட்டுக்குள் சென்றபோது அவர்களை வீட்டின் காவலாளியும் முன்னாள் ராணுவ வீரருமான அமல்ராஜ் தடுத்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவலாளி அமல்ராஜை வாகனத்தில் ஏற்றிய போது அவர் தமது கை துப்பாக்கியை எடுத்து காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்தனர். இந்த தள்ளுமுள்ளுவில் அமல்ராஜின் சட்டை கிழிந்த நிலையில் அவர் வலுக்கட்டாயமாக காவல்துறையினரின் வாகனத்தில் ஏற்றப்பட்டார். அமல்ராஜ் நடந்து கொண்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்பதாக சீமானின் மனைவி கயல்விழி காவல்துறையினரிடம் கூறினார். இதன் பிறகு சம்மனை கிழித்தெறிந்த சுபாகர் வெளியே வந்தார். அவரை காவல்துறையினர் கைது செய்து இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஆஜராவேன் என உறுதியளித்த பின்னரும் காவல்துறைக்கு என்ன அவசரம் என கேள்வி எழுப்பினார். நாளை வர முடியாது, என்ன செய்ய முடியும் என்றும் அவர் வினவினார். ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கு திட்டமிட்டேன், வர முடியாது, வந்தவொடனே வாரேன் அப்படின்னு. எனக்கு வேறு நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சிட்டு இல்லை. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ என் வீட்டில் போய் ஏன் ஓட்டுற? சேட்டை தானே. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார். அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் இது பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரித்ததுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராமல் போயிடுவேன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோழைகளா இல்லைன்னு நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள்? இதனால் நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? இதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போகிறேன், நான் இங்கே தான் இருக்கேன், வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான் வர முடியாது, என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்பேன், நீ அதையே தான் பேசுவேன். முன்னதாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் ஆஜராகி சீமான் நேரில் ஆஜராகாததற்கு விளக்கமளித்தனர். உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து, உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் மேல்முறையீடு செய்த வழக்கு எஸ்எல்பி, அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே வெகு சில நாட்களிலே விசாரணைக்கு வர உள்ளது. அதன் காரணமாகவும் ஏற்கனவே இந்த சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள், ஏராளமான வெளி மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தொடர் பயணத்தில் அவர் இருப்பதால் இன்றைய தினம் அவரால் இன்று விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை. எனவே நாங்கள் இந்த விசாரணையை குறைந்தபட்சம் 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு எழுத்துப்பூர்வமாக நான் இன்று கடிதம் கொடுத்திருக்கிறேன்.
சீமான் தரப்பில் வழங்கப்பட்டுள்ள கடிதம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். மேலும் சம்மன் கிழிக்கப்பட்டதற்காகவும் காவலர்களை தாக்கியதற்காகவும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் துப்பாக்கி குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் அது குறித்தான வழக்கு பிரிவு சேர்க்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தின் போது காயம்பட்ட 3 காவலர்களுக்கு ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.